வாழ்க வாழ்க சீதாராமா, வாழ்க வாழ்க சீதாராமா. மந்தரை சூழ்ச்சியால் திட்டம் போட்டால் அதனை அறியாத கைகேயி ஆனந்தத்தில் ஆட்டம் போட்டாள். மகிழ்ச்சி தரும் செய்தி தந்தமையால் தன் ஆபரணத்தை கழற்றி அன்பளிப்பாய் மந்தரையின் கையில் இட்டாள். மந்தரையோ ஆத்திரத்துடன் ஆபரணத்தை தரையில் வீசி எறிந்தாள். மந்தரை, மதியிழந்து விட்டாயா? ஆபரணத்தை தரையில் வீசி எறிகின்றாய் என கைகேயி குரல் உயர்த்த, ஆபரணத்தை தானே தரையில் வீசி எறிந்தேன். தங்களை போன்று பெற்ற மகனையா தரையில் வீச துணிந்தேன். ராமனுக்குத்தானே பட்டாபிஷேகம், பரதனுக்கா பட்டாபிஷேகம்? பரவசமடைவதற்கு என பதிலிட்டாள். இருவருக்குள் இல்லை வேறுபாடு, உனக்குள் எப்படி எட்டி பார்த்தது பாகுபாடு? ராமனும் பரதனும் ஒற்றை உயிரின் இரட்டை உருவங்கள் என பதிவிட்டாள். ராமன் அந்த கோசலையின் மைந்தன், பரதன் தங்கள் வயிற்றில் பிறந்தவன். பரதனுக்கு வேண்டும் பட்டாபிஷேகம், அந்த கோசலையின் சூழ்ச்சியால் சூட்டப்படுகின்றது ராமனுக்கு. தங்களை சுற்றி அரங்கேறுகின்ற சூழ்ச்சியினை அறியாமல் அக்கா அக்காவென கொண்டாடுகின்றீர்கள் கோசலையை. பரதனை மண்ணில் விட்டுவிட்டு ராமனை மடியிலிட்டு கொஞ்சுகின்றீர்கள். பரதனுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை இனியும் நான் அனுமதிக்கப் போவதில்லை. பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தாக வேண்டும். அந்த ராமனின் பட்டாபிஷேகத்தை தாங்கள் தான் தடுத்தாக வேண்டும் என மந்தரை எடுத்துரைக்க, மந்தரை தீய எண்ணம் கொள்ளாதே, பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்று இனி ஒரு முறை சொல்லாதே, என்னை வேதனையில் தள்ளாதே. இது கைகேயின் எச்சரிக்கையாகும். எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது தாங்கள்தான் மகாராணி. தங்களை ஓரம் கட்ட கோசலை திட்டம் தீட்ட எடுத்துரைத்தால் தாங்கள் என்னை திட்டுங்கள். நான் தங்கள் சேவகியாக வந்தவள் தானே. தங்கள் நலனே என் நலன். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் என அனைவரும் மிதிலைக்கு செல்லும் வழியிலே எதிரிகள் தாக்க பரதனுக்கு மட்டும் எப்படி வந்தது பாதகம்? யாருக்கு இது சாதகம்? அந்த ராமனின் பட்டாபிஷேகம் குறித்து யாரும் தங்களிடம் கலந்து பேசவில்லை. அந்த ராமனும் வந்து தங்களிடம் கூறவில்லை. பரதனும் ஊரில் இல்லை. அப்படி என்ன அவசர நிலை இப்பொழுது புரிகிறதா? இது கோசலையின் சூழ்ச்சி வலை என சூழலுக்கேற்ப சூழ்ச்சிகளை கதைகளாக்கி மந்தரை வாதாட, இல்லை இல்லை, ராமனுக்கு பரதனே உயிர், கோசலையின் அக்கா என விட்டு கொடுக்காமல் கைகேயி போராட மந்தரை விடுவதாக இல்லை. தந்திரமாக பேசினாள். மதிமயக்கும் மந்திரம் ஓதினாள். ராமன் ராஜாவானால் கோசலை ராஜமாதா. அதன் பின்பு தங்கள் நிலை அந்தோ பாவம். கோசலைக்கு அடிமை என்ற அவல நிலை. ராமனுக்கு பரதன் வேலைக்காரன். ராமன் வேலை விட்டால் பரதன் கட்ட வேண்டும் கை. ராமனின் பாதமே சரணமென பாட வேண்டும் அவனது வாய். இதுவே நாளை நடைபெறப் போகின்ற மெய். இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை செய் என கேட்டால், கெஞ்சினால், கண்ணீர் விட்டால், கபட நாடகம் போட்டால், அடுக்கடுக்காய் கட்டுக்கதைகளை அடுக்கி கைகேயை அடக்கி அமைதியாக கேட்க வைத்தாள். தெளிந்த நீரோடையாக இருந்த கைகேயின் மனதில் சொல்லெறிந்து கலங்கச் செய்தாள். இதுவரை ராமன் வந்து தங்களை பார்க்கவில்லை. நாளை ராஜாவாகிவிட்டால் அவ்வளவுதான் தங்கள் நிலை. எனவே சொல்வதை கேளுங்கள். உடனே ராமனின் பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்றாள். நாணயம் இல்லாதவள் தன் நாணயத்தால் கைகேயின் மனசாட்சியை விரட்டி அடித்தாள். சுயநலத்தை விதைத்து விட்டாள். பாசாங்குக்காரியின் பசப்பு வார்த்தைக்கு பலியாகிய கைகேயி மந்தரை இசைத்த இசைக்கு இசைந்து போனாள். ஓரிரு நொடியில் தம் உறவுகள் அனைத்தையும் மறந்து போனாள். பரதன் மட்டுமே உலகமென உணரலானாள். பரதனுக்கு பட்டாபிஷேகம். மந்தரையின் முன்மொழிவை வழிமொழிந்தாள். வழிமொழிந்து வழி யாது சொல் என மொழிந்தாள். தன் மனத்திரையில் ஒத்திகை பார்த்து ஓட்டி வைத்திருந்த சதித்திட்டத்தை கைகேயின் செவித்திரையில் திரையிட்டாள் மந்தரை. முன்னொரு காலம் கண்டாய் போர்க்களம் ஒன்று, அதில் மன்னனுக்கு தாங்களே தேரோட்டியாய் நின்று மன்னனின் உயிர் காத்ததனால் மன்னனின் மனம் மகிழ்ந்து வழங்கினான் வரங்கள் 2. பின்னர் வாங்கிக் கொள்வதாய் தள்ளி வைத்தீர்கள் அன்று. தக்க சமயம் வந்தது இன்று. இனி கைகேயின் உருவத்தில்
மந்தரை கனவாகப் போகிறது. தசரதனுக்கு நித்திரை இரவா இது பகலா என அறிந்து கொள்ள முடியாத அளவு அயோத்தியே ஒளி வெள்ளத்தில் முழுகியது. பொழுது விடிந்தால் மணிமுடி மகனுக்கு, அன்பு மகன் அரசனான ஆனந்தம் தசரதனுக்கு. ராஜ்யத்தை ஒப்படைக்கும் ராஜாங்க ஏற்பாடுகளில் இரவிலும் தசரதன் ஈடுபட்டிருக்க மஞ்சத்தை அலங்கரித்த மகாராணியிடமிருந்து அழைப்பு வந்தது. வஞ்சி மலர் அழைப்பை ஏற்று வாஞ்சையுடன் கைகேயி சபை விரைந்தான் தசரதன். வழியில் மங்கள பொருள்கள் சிதறி கிடப்பதைக் கண்டு சஞ்சலம் கொண்டான். பைங்கிளி இருக்க வேண்டிய பஞ்சிமத்தை இருந்தது காலியாக. தசரதனின் விழி தேடியது தேனியாக. அவள் அவிழ்த்து போட்டிருந்த ஆபரணங்கள் அவளை நோக்கி அழைத்து சென்றது தசரதனை. மஞ்சத்தை அலங்கரித்த மகாராணி நெஞ்சத்தில் முள்குத்த ஆபரணங்கள் இன்றி அலங்கோலமாய் தரையில் கிடப்பதை கண்டான். ஆனதென்ன அறியாமல் அஞ்சி நின்றான். புன்னகை மாறா பூந்தளிர் வாடி கிடப்பதேனோ, புன்னகையும் பின்வாங்கும் பிரகாசம் ஒளி இழந்ததேனோ, விழியில் நான் விழுந்து விட்டால் விழா கோலம் காட்டுபவள், என்னை வரவேற்று உதடுகள் உல்லாச நடனம் புரிய புன்னகை பூச்சென்று நீட்டுபவள், சொர்க்கத்தின் முகவரியாய் என் பக்கத்தில் நின்றவள் இன்று துக்கத்தின் பக்கத்தில் நின்றதேனோ, அன்பே என அழைத்து பேசலானான். ஆனதென்ன, யார் உன்னை அவமதித்தார்கள்? நாடெங்கும் உற்சாக விழா கோலம், என்னை நடுங்க வைக்கிறது உன் அலங்கோலம். நமது மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் மங்களம் பொங்கும் வேளையிலே இப்படி கிடப்பதேனோ, அலையலையாய் ஆனந்தம் ஆர்ப்பரித்து வருகையிலே நீ மட்டும் மகிழாமல் மனக்கதவை அடைத்ததேனோ என அடுக்கடுக்காய் கேள்வி கணைகளை தொடுத்தான். மன்னனை வழிக்கு கொண்டு வர மௌனத்தை முதல் ஆயுதமாக கைகேயி கையில் எடுத்தாள். மன்னனை பொறுமை இழக்க வைத்தால், புலம்ப வைத்தால். என்னை வெறுக்காதே, என்னோடு பேசாமல் இருக்காதே, என்னோடு பேசு பேசு என அடிபணிந்து கெஞ்சலானான் ஆணைகள் பிறப்பிக்கும் அரசன். அயோத்தியே ஒளி வெள்ளத்தில் முழுகியிருக்க நீ மட்டும் இப்படி காரில் சூழ்ந்து கருப்பாடை அணிந்து கவலையில் தோய்ந்து கிடக்கும் காரணம் யாது கைகேயி? உன் தேவை தரணியில் எதுவாக இருப்பினும் அதை உடனடியாக உன் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என தசரதன் உரைக்க உதட்டை பிதுக்கினால், உதாசீனப்படுத்தினால், மௌனம் களைத்தால், சொல்லென்று அம்பெடுத்து தசரதன் தைத்தாள். வார்த்தை காக்கா மன்னனுக்கு வாய் ஜாலம் எதற்கு? முன்னொரு காலம் கொண்டாய் போர்க்கோளும் தங்களை காக்கும் கடவுளாய் கைகேயி நின்றாள். அப்பொழுது கண்களிலே நீர் தேக்கி வழங்கிய வரங்கள் 2 தர வேண்டும் பாக்கி. இப்பொழுதே தந்துவிடு ரகுகுலத்தின் பெருமைகளை சீர்தூக்கி. காலம் தாழ்த்த வேண்டாம் எதையும் காரணம் ஆக்கி என சீற்றம் கொண்டவளாய் சீறி நின்றவளை சாந்தப்படுத்த சாதகம் ஏதும் இல்லாததால் என்ன பாதகமாக கேட்டுவிட போகின்றால் உடனே தருவதாய் ஒப்புக்கொண்டான் தசரதன். தசரதன் ஒப்புக்கொண்டதை கைகேயி ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் வரங்கள் பற்றி வாய் திறக்கவில்லை. வாக்களித்த பின்பும் வழக்காடுவது எதற்கு? வாய்ப்பளித்த பின்பும் வாய்ப்பூட்டு எதற்கு? அறம் நீராமல் புறம் காட்டாமல் வரத்தை வழங்குவேன், இது உன் மீது ஆணை கைகேயி என்றான். என் மீது ஏன் ஆணை என்கின்றீர்கள்? ராமன் மீது ஆணை என சொல்லுங்கள் என்றாள். என்னது, என் மகன் ராமன் மீது ஆணையா என அதிர்ந்தான். மன்னனின் பேச்சு மதிப்பிழந்ததை எண்ணி மனம் வருந்தினான். வேறு வழியின்றி ராமன் மீது ஆணை என்றான். காரியம் கைகூடும் காலம் கனிந்ததாய் கைகேயி கணித்தாள். கருணை வைத்தால் காரியம் கெட்டுவிடும் என மந்தரை உரைத்ததை உயர்த்தி பிடித்தாள். இரக்கத்தை இறக்கி கீழே வைத்தாள். இறுக்கத்தை முகத்தில் வைத்தாள். வரமென்ற சரங்களை தசரதன் மேல் தொடுத்தாள். எதிர்பார்க்காத எதிர்கொள்ளாத தாக்குதலில் நிலை குலைந்தான் தசரதன். செய்வதறியாது செயல் புரியாது செயல் இழந்தான் தசரதன். நீர் தெளித்து நினைவை திருப்பினாள் கைகேயி. கண் விழித்தவன் நடந்தவைகளை கனவுகளாய் எண்ணி ராமா ராமா என உச்சரித்தான். நிகழ்ந்தவைகள் கனப்பொழுதில் நினைவுக்கு வந்தன. என்ன விளையாட்டு இது கைகேயி? என் உயிரை விலை பேசும் உன்னை சிறு பிள்ளை என நினைத்தாயா? பொழுது விடிந்தால் உன் மகன் ராமன் ராஜா என்பதை நினைவில் கொள் என்றான்.
நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மகாராஜா, எனக்கு 2 வரங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள், அதுவும் ராமன் மீது ஆணையாக. அதன்படி எனது மகன் பரதனுக்கே பவனம், தங்கள் மகன் ராமனுக்கே வனம். இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்கள் மனம், உடனடியாக நிறைவேற்றுங்கள் இக்கணம் என்றாள். என்னது, ராமனை விடுத்து பரதனுக்கு பட்டாபிஷேகமா? எனது மகன் ராமனுக்கு வனவாசமா? மூத்தவனுக்கு முடிசூட்டுதல் முறையை மாற்ற முடியாது, அதர்மத்தை ஓர் நாளும் அரசால் அனுமதிக்க முடியாது என ஆர்ப்பரித்தார். சீற்றம் கொண்டு சீறி பாய்ந்தார். கூனி பேச்சை கேட்டு குலம் நாசம் பண்ண துணிந்து விட்டாயா? ராமன் மேல் பாசம் உள்ளது போல் இதுவரை பகல் வேஷம் போட்டாயா? மதியிழந்து மடியில் வளர்ந்த மகனுக்கு மாற்றான் தாயாய் நடக்காதே, பரதனுக்கென்று பாவத்தை செய்து பழிக்கு ஆள் ஆகாதே என எச்சரித்தார். கொடுத்த வாக்கை காக்கா மன்னன் என இதுவரை எவரும் தங்கள் மீது தொடுத்ததில்லை வழக்கு. அப்பெருமைக்கு தாங்கள் போட வேண்டாம் முழுக்கு, சூரிய குலத்திற்கு தங்களால் நேர வேண்டாம் இழுக்கு. ரகுவம்சத்திற்கே களங்கம் கற்பிக்காதீர்கள், ராமன் மேலிட்ட ஆணையை காற்றில் பறக்க விடாதீர்கள் என்றான். அரசன் அதிகாரம் இழந்ததை எண்ணி அதிர்ந்தான் அன்பு மகன் ராமனை எண்ணி கண்ணீரை மழையாய் பொழிந்தான். கொடுத்த வாக்கை காக்காமல் இருந்ததில்லை எவரும், ரகுகுலத்தின் பெருமைகளை நழுவவிட்டு கனப்பொழுதும் கண்ணுறங்க முடியாது கண்மணி ராமனை விட்டு. கொடுத்த வாக்கை காக்காமல் இருந்ததில்லை ரகுகுலத்தின் பெருமைகளை நழுவவிட்டு கனப்பொழுதும் கண்ணுறங்க முடியாது கண்மணி ராமனை விட்டு. விதியின் பிடியிலிருந்து எவரும் தப்பித்தல்லாகாது, ராமனின் நினைப்பு உள்ளத்தில் இருந்தால் எந்த வழியும் தெரியாது. மீண்டும் சந்திப்போம், ராமனையே சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம், ராமனையே சிந்திப்போம். வாழ்க வாழ்க சீதாராமா, வாழ்க வாழ்க சீதாராமா.